அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அரையாண்டு தேர்விற்கான தமிழ் பாடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், முதல் பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயல் 2ல் சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறளில் இருக்கக்கூடிய மனப்பாட திருக்குறள் எல்லாமே நன்றாக படிச்சுக்கணும். மற்றதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு மதிப்பெண்கள், 2 மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள் எல்லாமே படிக்கணும். அடுத்த வாரத்தில் இதற்கான வினா வங்கியெல்லாம் அனுப்பப்படும். அதில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்களை எல்லாமே நன்றாக படிக்கணும் தேர்விற்கு. அடுத்து இயல் 3ல் பார்த்தோம் அப்படின்னா முதல் பருவத்தில் அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணியனின் நண்பன், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள். அடுத்து இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி. இதில் இருக்கக்கூடிய வினா விடைகள் எல்லாமே நன்றாக படிக்கணும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். கல்வி கண் திறந்தவர்லேருந்து சில வினா விடைகளையெல்லாம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. காமராசர் ஆட்சி செய்யும் பொழுது, முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கினார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். என்னென்ன கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்கி தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். இதெல்லாமே காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுமே கல்விக்காக என்ன பணி செய்தார் முதல் பணியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் மூடப்பட்டு இருந்த 6000 தொடக்கப்பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். ஏற்கனவே அவர் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடிட்டு இருந்திருக்கு. அந்த மூடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தொடக்கப்பள்ளிகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடனடியாக திறக்கணும் அப்படின்ட்டு அவர் முதல்வராக பொறுப்பேற்றதுமே முதல் ஆணையிட்டிருக்காரு. அடுத்து மாநிலம் முழுவதும் என்ன செஞ்சுருக்காருன்னா அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாநிலம் முழுதுமே அனைவரும் இலவசமாக கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் பசியில்லாமல் படிக்கணுங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்து பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீருடை திட்டத்தை எல்லாமே கொண்டு வந்தார். இதெல்லாம் காமராசர் அவர்கள் முதல் அமைச்சராக பதவி ஏற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து காமராசரினுடைய சிறப்பு பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராசருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இந்த சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசர் அவர்கள். இதெல்லாமே குருவினாக்கள் படிக்கக்கூடியது. சிறுவினாக்களில் பார்க்கலாம். காமராசரின் மதிய உணவு திட்டம் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் மதிய உணவு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தார், எதனால் முதல்ல கொண்டு வந்தார் அப்படின்ட்டு அதை பற்றி கேட்டிருக்காங்க. பாருங்கள், பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் காமராசர் தேசிய கொடியேற்ற சென்றார். அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் என்ன செஞ்சார்னா காமராசர் அவர்கள் தேசிய கொடியேற்றுவதற்காக சென்றிருக்கிறாரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மாணவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவன் கீழே மயங்கி விழுந்துடுறான். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் காமராசர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அதற்கு மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். உடனே மயக்கம் தெளிந்த உடனே சிறுவன்ட்டு கேட்குறாரு, காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மாணவன் சாப்பிட எதுவுமே இல்லை அப்படின்ட்டு பதில் சொல்கிறான். இதனை கேட்ட காமராசர் இனிமேல் படிக்க வரும் மாணவர்கள் பசியின்றி படிக்க ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ இதை கேட்டது, இந்த நிகழ்ச்சியை பார்த்த காமராசர் கண்டிப்பாக மாணவர்கள் என்ன செய்யணும், ஒரு வேளையாவது உணவு பள்ளிக்கூடத்தில் வழங்கணும் அப்படின்ட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இது சிறுவினாக்கள். இதையும் என்ன செய்யணும் மாணவர்கள் அப்படின்னா நன்றாக படிச்சுக்கணும். அடுத்து நூலகம் நோக்கி அப்படிங்கிற விரிவானத்தில் பார்க்கலாம் பாருங்கள். அண்ணா நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி நம்ம விரிவானத்தில் படிச்சிருப்போம். அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூலகமே ஆகும். இது
தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. இந்நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர் ஆகும். ஆசிய கண்டத்திலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2வது பெரிய நூலகம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். இது தரைத்தளத்திலிருந்து 8 அடுக்குகள் இருக்குது. இந்த நூலகத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஏக்கர் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து நகரும் படிக்கட்டு வழியாக முதல் தளத்திற்கு சென்றால் அங்கே குழந்தைகளுக்கான சிறப்பு பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தரைத்தளத்தில் பார்வையற்றவர்களுக்கான பிரெய்லி முறை நூல்கள்லாம் இருக்கும். அடுத்து நகரும் படிக்கட்டு வழியாக முதல் தளத்திற்கு போனோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான சிறப்பு பகுதிகளெல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளது. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்களும் 3ஆம் தளத்தில் கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் ஆகியனவும் உள்ளன. 2வது தளத்துக்கு போனோம்னா இந்த நூல்கள் எல்லாமே இருக்குது. அடுத்து 4ஆம் தளத்தில் போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி ஆகியவை குறித்த நூல்களும் உள்ளன. 5ஆம் தளத்தில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் குறித்த நூல்களும். 6ஆம் தளத்தில் போனோம் அப்படின்னா வரலாறு, சுற்றுலா குறித்த நூல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து 7ஆம் தளத்திற்கு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா பழமையான ஓலைச்சுவடிகளும் அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்களும் உள்ளன. இது மாதிரி ஒவ்வொரு தளமாக தரைத்தளத்திலிருந்து 7ஆம் தளத்து வரைக்கும் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு வகையான நூல்கள் எல்லாமே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7ஆம் தளத்தில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மின் நூலகமும் அங்கேயே இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்கள், மின் இதழ்கள் எல்லாமே அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தளத்தில் தான் நூலகத்தினுடைய நிர்வாக பிரிவு இயங்குது அப்படின்ட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய கல்விக்கண் திறந்தவர் அதுலேயும் நூலகம் நோக்கி இதில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் எல்லாமே மாணவர்கள் நன்றாக படித்து பார்க்காமல் எழுதி பார்க்க வேண்டும். நன்றி.